Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குவிபரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு நிறைச்சார்பு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவிபரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு நிறைச்சார்பு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஒரு தனிநிலை வாய்ப்பு வாரி எக்ஸுக்கு குவிபரவல் சார்பு எஃப் ஒவ்வொரு எக்ஸைலும் துழல் இருக்கும். அதாவது இந்த தனிநிலை மாதிரி எக்ஸ் குவிபரவல் சார்புங்கிறது எஃப். ஸோ அந்த எஃபோட எக்ஸை வேல்யூ எல்லாத்துக்குமே வந்து துழல் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் அடுத்தடுத்த எக்ஸைகளிலும் மாறாமல் இருக்கும். எக்ஸையில் இருக்கும் துழலின் உயரம் எஃப் ஆஃப் எக்ஸை, அதாவது அந்த துழலோட ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே முறையில் எஃப்லேருந்து எக்ஸை நிகழ்த்தவை மீட்டெடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குவிபரவல் சார்புலேருந்து நிகழ்த்தவை சார்பு கண்டுபிடிக்கிறதுக்கு x1 x2 x3 x1 லெஸ் தென் x2 x3 லெஸ் தென் x3 இந்த ஃபார்மில் தான் இருக்கும் வேல்யூஸ். ஸோ x1 x2 3 மதிப்புகளை கொண்டிருக்கும் தனிநிலை வாய்ப்பு மாதிரி எக்ஸ், அதாவது x1 x2ங்கிற வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தனிநிலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது பரவல் சார்பாகும். ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்பு. எனவே நிகழ்தகவு நிலை சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸைங்கிறது பரவல் சார்பு, எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிலை சார்பு. ஸோ அப்போ நிகழ்தகவு நிலை சார்பு எஃப் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை மைனஸ் 1. இங்கே ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மட்டு. ஸோ இந்த குவிபரவல் சார்பு நிகழ்தகவு சார்புக்கான ஒரு சில குறிப்பு. ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஏயில் எஃப் ஆஃப் எக்ஸின் சார்பின் துழல், அதாவது எக்ஸோட வேல்யூ ஏவா இருந்துச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட சார்பின் துழல் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் ஏ பவர் பிளஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பவர் மைனஸ் ஆகும். எஃப் குறைவுறாமலும் மற்றும் வலப்பக்கமாக தொடர்ச்சியாகவும் இருப்பதால் குவிபரவல் சார்பு எஃப்இன் துழல், அதாவது இந்த எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைவுறாமலும் ஸோ வலப்பக்கம் தொடர்ச்சியாகும், அதாவது ரைட் சைடில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால எஃப்இன் துழல், அதாவது இந்த எஃப்இன் துழல் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிபரவல் சார்புலேருந்து நிகழ்தகவு நிலை சார்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்துக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவிபரவல் சார்புலேருந்து நிகழ்தகவு சார்பு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கு துழல் தொடர்ச்சியாக இருப்பதால் நிகழ்தகவு நிகழ்கிறது. அதாவது ஒரு குவிபரவல் சார்பின் தொடர்ச்சிகளின் கணம் எண்ணத்தக்கது. அதாவது இந்த துழல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி இல்லாமல் இருக்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தகவு கணத்தை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநிலை மாதிரி பரவல் சார்பு, நிகழ்தகவு நிலை சார்பு, குவிபரவல் சார்புன்னு என்னென்னு பார்த்துருப்போம், ஒவ்வொரு லெட்டர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும் தனிநிலை மாதிரி என்ன, குவிபரவல் சார்பு நிகழ்தகவு நிலை சார்புன்னு என்னன்னு புரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குவிபரவல் சார்புலேருந்து நிகழ்தகவு நிலை சார்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குவிபரவல் சார்பு, அதாவது குவிபரவல் சார்பு கொடுத்துட்டாங்க. ஸோ தனிநிலை மாதிரி எக்ஸின் நிகழ்தகவு நிலை சார்புனை காண்க. அதாவது குவிபரவல் சார்பு அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தனிநிலை மாதிரி அதாவது எக்ஸோட வேல்யூ, ஸோ நிகழ்தகவு நிலை சார்பு எஃப் ஆஃப் எக்ஸும், அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது குவிபரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 2, அதாவது இந்த இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிற வேல்யூஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1, அதாவது மைனஸ் 2லிருந்து மைனஸ் 1, அதாவது ஈக்குவல் டு போட்டுருந்தா மைனஸ் 2 ஆட் ஆகும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.25ங்கிற வேல்யூ வருது. மைனஸ் 1 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 0. ஸோ இங்கேயும் மைனஸ் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.60, அவ்வளோ 0 வந்துச்சுன்னா 0.60. 0 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ், ஸோ இந்த இடைவெளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் இன்ஃபினிட்டி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 1. ஸோ இதுக்கான பரவல் சார்புக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சம்பாய்ப்பு மாதிரி நிகழ்தகவு நிலை சார்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, அதோட எக்ஸோட வேல்யூ 0க்கு விட கம்மியாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ வரும்.
அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தன் ஆர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு -1. அதான் -1 விட அதிகமாகவும் -1 இருக்கிற மொத்த வேல்யூஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு ஃபர்ஸ்ட் நம்ம தன்னிலை சார்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்பது ஒரு தன்னிலை சார்பு என்பதால் கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து எக்ஸ் என்பது பின்வரும் மதிப்புகளான, அதாவது இந்த இடத்துல -2 ஓகேவா, அதே மாதிரி -1 0 1 +1, அதாவது -∞ +∞ தவிர இந்த மொத்தம் 4 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ இது தன்னிலை மாதிரி நிகழ்த்தவு சார்பு கண்டுபிடிச்ச ப்ராப்ளம்ஸ் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி இந்த பரவல் சார்புலேருந்து நம்ம இந்த தன்னிலை மாதிரி வேல்யூ வந்து இந்த இன்டர்வியூலேருந்து கண்டுபிடிச்சோம் புரியும். வரையறைப்படி தன்னிலை மாதிரி எக்ஸுக்கு f(x) ப்ராபபிலிட்டி ஆஃப் x x. ஸோ அப்போ இந்த தன்னிலை மாதிரி எக்ஸுக்கு வந்து ஃபார்ம் வந்துன்னா f(x) ப்ராபபிலிட்டி ஆஃப் x x. ஸோ இப்போ லாஸ்ட் டைல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா குவிப்பரவல் சார்புலேருந்து நிகழ்த்தவு சார்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்மெட்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x f(x) மைனஸ் f(x) த ஹோல் பவர் மைனஸ். எனவே f(x)இன் x -2 இடப்பக்க எல்லை. ஸோ இங்கே -2 த பவர் மைனஸுங்கன்னா அதோட இடப்பக்க எல்லை, அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மைனஸ் வேல்யூஸும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூஸும் போகும். ஸோ அதனால தான் இடப்பக்க எல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -2ஓட இடப்பக்க எல்லை. ஏன்னா தன்னிலை சார்பு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x -2. அப்போ f(-2) ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x -2. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f(-2) மைனஸ் f(-2) த ஹோல் பவர் மைனஸ் f(-2), அதாவது f(-2) வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் -2 ஆகும் லிட்டர் பிட்வீனில் இருந்தாலும் என்ன 0.25. ஸோ நமக்கு அது வேல்யூ தெரியும் 0.25. அதே மாதிரி f(-2) தி ஹோல் பவர் மைனஸ். ஸோ இடப்பக்க வேல்யூ, அதாவது -2க்கு கம்மியாக, -2 கம்மியாக இருந்துச்சு என்ன 0 அவங்களே கொடுத்துருக்காங்க. -2க்கு கீழே -∞ வந்து 0. அதனால இந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 சப்மிட் பண்ணிக்கோம். ஸோ இது சிம்பிள் வரும்போது 0.25, அதாவது f(-2) ஈக்குவல் டு 0.25, அதாவது ஸ்மால் f நிகழ்த்தவு சார்பு. இதே போன்ற ஏனைய துழல் புள்ளிகளுக்கும், அதாவது இந்த ஃபார்முலா தான் நம்ம சொன்னது. f(1) அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா f(1) ப்ராபபிலிட்டி x = 1, அதாவது எக்ஸுங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்ன f(1) மைனஸ் f(0). ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா f(1)க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா f(1) வேல்யூ 1 தான். அதே மாதிரி -f(0) வந்து பார்த்தீங்கன்னா 0.90, அதாவது 0 இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 0.90 தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.10. இங்கே ஏன் வந்து 0 வந்துச்சுன்னா 1 பவர் மைனஸ் அப்படின்னு போட்டிங்கனாலும் அதை எல்லாம் ஜீரோஸ் தான். ஏன்னா அந்த ஒன்று கீழே 0 தான் இருக்கும். f(-1) ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x -1. ஸோ அப்போ x -1னா -1 மைனஸ் f(-2). ஸோ இந்த -1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 -2 டிவிஷன் இருக்குது, அதாவது 0.60 மைனஸ் 0.25, அதாவது f(-1) வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.60, f(-2) வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.35. f(0) ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 0, x = 0ன்னு போட்டிங்கன்னா f(0) மைனஸ் f(-1), அதாவது 0லேருந்து -1 ஆட் ஆன் பண்ணிங்கன்னா -1. ஸோ -1 ஆட் பண்ணும்போது f(0) வந்து 0.90, f(-1) வந்து பார்த்தீங்கன்னா 0.60. அதாவது இந்த மைனஸுங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த எக்ஸோட விட மைனஸ் பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பண்ணால் 0, -1 -1 போட்டால் -2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் -1 -1 வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனால. ஸோ இதுக்கு சிம்பிள் பண்ணால் 0.30. நிகழ்த்தவு நிறைச்சார்பானது. ஸோ நமக்கு 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது சம்பை மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், நிகழ்த்தவு நிறைச்சார்பு f(-ம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன சம்பை மாதிரி எக்ஸோட வேல்யூ -2 -1 0 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு f(x) நிகழ்த்தவு நிறைச்சார்பு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது f(-2)க்கு 0.25, f(-1)க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.35, அதே மாதிரி f(0)க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.30 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது, f(1)க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.10. ஸோ இது நிகழ்த்தவு நிறைச்சார்போட டேபிள்.
ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸின் பரவல் சார்பு மற்றும் எக்ஸையில் அதன் துகள்கள், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பரவல் சார்புக்கு துகள்கள்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது -2 வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 நம்ம இதுலேருந்து கிராஃப் போடுறோம். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது. அதே மாதிரி -1க்கு பார்த்தீங்கன்னா 0.35, அதாவது இந்த இடத்துல வருது உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் இங்கே வருது. அதே மாதிரி -1க்கு பார்த்தீங்க, அடுத்த 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.30. ஸோ அது இந்த இடத்துல வருது, இதுக்குள்ளேயே வருது. அதாவது 0, ஸோ 0.25ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 0.35ங்கிறது இந்த இடத்துல வர்ற பாயிண்ட்டு. அதே மாதிரி 0.30ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வர பாயிண்ட், அதாவது 0லேருந்து 0.3னா இந்த பாயிண்டில் வர்றது. அதே மாதிரி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1, 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1, இந்த பாயிண்ட்டு இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ இப்போ இதில் எப்படி துகள்கள்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு 0.25, 0.35, 0.30, அப்புறம் 0.10. இந்த பிட்வீன் 2 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது 0.90 -1 போட்டிங்கன்னா 0.10ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் துகள். அதே மாதிரி 0.90, 0.60 மைனஸ் பண்ணிங்கன்னா அதில் வரது தான் 0.30, 0.60, 0.25 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.35 செகண்ட் ரோ. அதே மாதிரி 0.25 0 போட்டிங்கன்னா 0.25. அதனால தான் இது வந்து துகள்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒவ்வொன்றா 1 பை 1 கழிச்சிட்டு வரும்போது ஒரு வேல்யூஸ் வருது. இன்னொன்று, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸின் நிகழ்த்தகவு நிகழ்ச்சார்பு ஈஸியாக இருக்கும். அதாவது கீழ் இருக்க லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ், மேலே இருக்கிறது ஒய். ஸோ இப்போ சம்பை மேலோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2க்கு 0.20 ஈஸி பாயிண்ட்டு, -1க்கு 0.35, 0க்கு 0.30, 1க்கு 0.1. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரவலோட துகள்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு நிகழ்ச்சார்போட கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ பரவலோட துகள்கள் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த 1 வேல்யூ 0.90, 0.60, இந்த 0.25 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 கழிச்சு வர்றது. ஸோ இது 2 கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0க்குள்ள -1லேருந்து -∞ தான் இருந்தது நம்ம கொடுத்த கொஸ்டினில். இப்போ என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் -2 லெஸ் தென் 0ல இருந்துச்சு, ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் -1 லெஸ் தென் 0ல இருந்துச்சு. ஸோ நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் -2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2π, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா -2π, ப்ராபபிலிட்டி எக்ஸ் -1 -3π. இது சிம்பிள் 0.60. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1. அதாவது -1 இந்த ஈக்குவல் டு -1 ஆட் ஆன் ஆகும். அதாவது -1லேருந்து அது கூட பெருசு +1. ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்க வேல்யூஸ் பெருசு, -1 +1. அப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கொடுத்த ஆன்சர்ஸில் இது 3 தான். ஸோ இந்த 3க்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும், 0.35, 0.30, 0.10. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணால் 0.75. அதாவது இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.75 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ கொஸ்டினில் கேட்டால் தனிநிலை மாதிரி நிகழ்த்தகவு நிலைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், டேபிளும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு நிலைச்சார்புலேருந்து குவிப்பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.